வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை இந்த உலகத்திற்கு கொடுத்த என் தாய் தந்தையரை வணங்குகிறேன். நமது குருபிரான் வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். நல்லதொரு வாய்ப்பை நல்கிய நார்வே டென்மார்க் மனவளக்கலையில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் வேதாத்ரிய குடும்ப உறுப்பினர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் அருள்நிதி ரஞ்சனி அம்மா அவர்களும், நல்லதொரு தவத்தை நமக்கு வழிநடத்தி அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களும், இறுதியில் வாழ்த்துரை நன்றியுரை வழங்கவிருக்கும் நகுலேஷ் ஐயா அவர்களையும் இந்த தருணத்தில் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு விட்டு கொடுத்தால் பாதிக்குமா? விட்டு கொடுத்தல் பற்றி மகான்கள் கொடுத்த கருத்துக்களை முதலாவதாக பார்ப்போம். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. விட்டு கொடுத்து வாழ பழகிக் கொள்ளுங்கள், இல்லையெனில் வாழ்க்கை நம்மை விட்டுவிட்டு போய்விடும். பொதுவாக இந்த விட்டு கொடுத்தல் அப்படின்றது நமக்கு எங்க இருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தோன்னா, குடும்பத்திலிருந்து தான் தொடங்குகிறது. ஒரு 5 நபர்கள் இருக்கும் அந்த ஒரு குடும்பம் நினைச்சுக்கலாம். அந்த குடும்பத்துல இருக்கும் பொழுது ஒரு 4 நபருக்கு உண்டான உணவு மட்டும் அங்க இருக்குது அப்படின்னா, அங்க இருக்க ஒரு நபர் சொல்லுவாங்க, எனக்கு இன்று வயிறு நிரம்பிடுச்சு, எனக்கு உணவு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நபர் யாரா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு வீட்டிலும் அது தாயாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அந்த தாய்மைக்கு தான் அந்த விட்டு கொடுத்தல் மூலமா ஒரு மனதளவுல அந்த உணர்வு ரீதியா ஒரு ஒரு நிம்மதியும் ஒரு அமைதியும் அவங்களால உணர முடியும். சோ வேதாத்திரியம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, வாழ்வு சிறப்பாக அமைவதற்கு 3 முக்கியமான விஷயங்கள் தேவை அப்படின்னு சொல்றாங்க. முதல் விஷயம் சகிப்புத்தன்மை, 2வது விஷயம் விட்டு கொடுத்தல், 3வதாக தியாகம். இது 3மே குடும்பத்தில் இருக்கும் பொழுதுதான் அந்த குடும்பம் அமைதியான குடும்பமாக, ஆரோக்கியமாக குடும்பமாக வாழ முடியும் அப்படின்றத மகா நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. சகிப்புத்தன்மை முதலாவதாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இத பற்றி பார்ப்போம். நாம் எல்லாருக்கும் தெரியும், சாரதா தேவி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த மகானோட மனைவி. அவருட காலத்துக்கு பின்பு விவேகானந்தர் துணையுடன் அந்த மடத்தை நல்ல விதமா வழி நடத்திட்டு இருந்தாங்க. அந்த தருணத்துல இவ்ளோ வாழ்க்கை வளங்கள்லாம் மக்கள்கிட்ட கிடையாது. ஏதோ அவர்களிடம் இருக்க சிறிய சிறிய விஷயங்களை கொடுத்து அந்த மடம் ஓரளவு நடந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது சில நேரங்களா சாரதா தேவி அம்மா என்ன பண்ணுவாங்களாம், ஜெயராம் பாடியில இருக்கிற அவங்களோட தாய் வீட்டுக்கு போவாங்களாம். போய் ஒரு 2 நாள் 3 நாள் இருந்துட்டு வருவாங்களாம். அப்ப அங்க இருக்கிற அவங்க சகோதரர்கள்லாம் இவங்க போன உடனே இவங்க கொண்டு என்ன எடுத்துட்டு வந்திருப்பாங்க, அவ்வளவு பெரிய மடத்துல இருந்து வராங்க, தனக்கானது ஏதாவது கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா அந்த கூடைய திறக்கும் பொழுது அங்க அதிகபட்சமா என்ன இருக்கும்னா, அந்த விவேகானந்தர் கிரியேட் பண்ண ராமகிருஷ்ண அந்த மடத்துல எல்லாம் உள்ள அந்த கனிகள், அங்க உள்ள காய்கறிகள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்களாம். இத பார்க்கும்போது அவங்க சகோதரர்கள் என்ன சொன்னாங்களா அப்படின்னா, இவ்வளோ பெரிய மடம் நீங்க ரன் பண்றீங்க, ஆனா எனக்கு கொண்டு வந்திருக்க இதுதானான்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட ரொம்ப கோவமா பேசிடுவாங்களாம். இத கேட்டப்போ ஒரு ஒரு தருணத்துல அம்மாவுக்கு கொஞ்சம் மன வருத்தமாகி வெளியே தோட்டத்துல அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்களாம். அப்ப சீடர்கள், இவங்க எங்க சென்றாலும் சீடர்கள் இவங்க கூடயே போவாங்கல்ல, அந்த சீடர்கள் கேட்டாங்களாம், அம்மா உங்க சூழ்நிலையை நீங்க எடுத்து சொல்ல வேண்டியதானே, நீங்களே அதை ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்திட்டு இருக்கும் போது இங்க இவங்களுக்கு என்ன எடுத்துட்டு வர முடியும், நீங்க உங்களை பத்தி சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்டப்போ சாரதா தேவி அம்மா சொல்லுவாங்களாம், வாழ்க்கை அப்படின்றது முரணாகத்தான் இருக்கும். நான் அங்கு இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் யாரா இருக்கிற ஒரு குருவா தெரியுறேன். பட் இந்த வீட்டுக்கு வரும் பொழுது அவங்க என்ன ஒரு சகோதரியா தான் பார்ப்பாங்க. நான் அங்கும் வாழணும், இங்க இருக்கிற என்னோட குடும்பத்தையும் நான் சகிச்சு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சோ சகிப்புத்தன்மை அப்படின்றது அந்த காலத்திலிருந்து நாம் யாரிடம் கற்றுக்கொண்டோம்னா, பெரிய பெரிய மகான்களோட மனைவிகள் நமக்கு அது சொல்லி கொடுத்தாங்க. நம்ம கண்ணுக்கே தெரியாத, அதாவது பாடப்படாத ஹீரோ, அன்சங் ஹீரோ சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் அவங்க குடும்பத்துல நிறைய சகிப்புத்தன்மையோட நிறைய விட்டு கொடுத்ததுனாலதான் நாம் இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு நல்ல சூழலும் அறிவும் படிப்பும் நம்ம அவங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டோம். அடுத்தபடியாக விட்டு கொடுத்தல்.
சாதாரணமா நம்ம என்ன விட்டு கொடுப்போம்? ஒரு சின்ன விஷயம் விட்டு குடுக்குறது அப்படின்றாலே நமக்கு ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது என்னோடது, நான் ஏன் விட்டு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் அப்படித்தானே? இன்று நம்ம மனவளக்கலைக்கு வந்துட்டோம். நமக்கு அத பத்தி புரியுது. இப்ப விட்டு கொடுத்தல நம்ம மகிழ்வோட செய்வோம். பட் ஆரம்ப காலங்கள்ல நம்ம முழு மனதோட விட்டு குடுப்போமா அப்படின்னா, அது ஒரு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வியா தான் இருக்குது. ஆனால் இங்கேயும் நான் ஒரு அன்சங் ஹீரோயின பத்தி சொல்லப் போறேன். பொதுவாக என்ன விட்டு குடுப்பாங்க? தாய்மார்கள் உணவ விட்டு குடுப்பாங்க. தன்னுடைய உடைய விட்டு குடுப்பாங்க. தான் தங்கும் இடத்தை விட்டு குடுப்பாங்க. அதிகபட்சமா குடும்பத்துல விட்டு அவ்வளவுதான் கொடுக்க முடியும். வேலை பார்க்கும் இடத்துல என்ன குடுப்பாங்க? தனக்கான இருக்கிற இடத்துல குடுப்பாங்க. இதே மாதிரி உணவ பகிர்ந்து குடுப்பாங்க. ஆனா, ஒரு நம் நம்ம இன்னைக்கும் வணங்குற அந்த பெரிய மகானோட மனைவி லோகாம்பாள் அம்மா எத விட்டு குடுத்தாங்க? தான் மிகவும் நேசித்த, குழந்தையிலிருந்து பார்த்த தன்னுடைய கணவனை நமக்கு விட்டு குடுத்தாங்க. இந்த விட்டு குடுத்தல் சமுதாயத்தை பாதித்ததா? இல்ல வேற அளவுல உயர்ந்ததா? இந்த வேதாத்திரியம்ன்ற ஒரு விஷயம் இந்த உலகம் முழுவதும் விருட்சமா, ஆலமரமா நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தானா, அதுக்கு அடிப்படையாக காரணமாக இருக்கிறது என்னன்னா, அன்னை லோகாம்பாள் அம்மாவோட அந்த விட்டு கொடுத்தல் அப்படின்ற அந்த ஒரு குவாலிட்டி தான். இது சமுதாயத்தை எந்த விதத்துல எல்லாரும் மகான நினைக்கிறோம். எத்தனை பேர் நம்ம லோகாம்பாள் அம்மாவை டெய்லி நினைக்கிறோம் அப்படின்னா, அது ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. சோ அவங்க மகான நமக்கு விட்டு கொடுத்ததுனால என்ன ஆச்சு? இன்னைக்கு பல லட்சம் பல பேரோட அந்த வாழ்க்கை தரத்தையே மகான் தன் அறிவாலும், ஆற்றலாலும், கல்வியாலும் மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. இதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது என்னது? ஆ லோகாம்பாள் அம்மானுடைய அந்த விட்டு கொடுத்தல்ன்ற அந்த ஒரே ஒரு குவாலிட்டி மட்டும் தான் இருக்குது. இந்த விட்டு கொடுக்க மட்டுமும் செய்தாங்க. அதுக்கு அடுத்ததாக அதை வாங்கின நம்ம மகான் என்ன பண்ணாங்க? தன்னுடைய முழு வாழ்க்கையும் இந்த உலக சமுதாய சேவா சங்கத்துக்கு அப்படியே தியாகம் பண்ணிட்டாங்க. அவங்களும் ரொம்ப வயதாகி வரல. தம் வாழ்வியல் கடமையெல்லாம் முடிச்சுட்டு, பல சிக்கலான ஒரு வாழ்க்கையெல்லாம் அவங்க முடிச்சுட்டு, எல்லா சூழலிருந்து வெளிய தன்னை தியாகம் செய்தார்கள் இந்த சமுதாயத்துக்கு. இது எல்லாம் நாம் படிச்சோ, கேட்டோ, தெரிஞ்சுக்கிட்டோ ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா, இன்றைய சமுதாயத்துல போய் நம்ம இத சொன்னோம்னா, இன்றைக்கு இருக்க ஒரு 25 வயதுல இருந்து ஒரு 35 வயது இருக்கிற ஒரு ஆணோ, பெண்ணிடமோ இத நம்ம பத்தி பேசணும்னு வச்சுக்கங்களேன். அவங்க நம்மள பத்தி என்ன சொல்லுவாங்க? சரியான பூமர் ஆன்டி, பூமர் அங்கிள் அப்படி சொல்லுவாங்க. ஆனால், எல்லா காலத்திலும் உண்மையான இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, குடும்ப நலம். எந்த காலத்துல இருந்தாலும் குடும்பம் நலமாக இருக்க வேண்டும். சமுதாயம் நலமாக இருக்க வேண்டும். இந்த மாற்றம் இன்றைய இந்த தலைமுறை இந்த மாற்றத்துக்கு காரணம் அடிப்படையா இருந்தது என்னன்னு பார்த்தா, அவங்களுடைய அறிவு வளர்ச்சி, ஆற்றல் பெருக்கம், அந்த வாழ்வியல் மாற்றம், சுதந்திரம். அவங்களுக்கு கிடைத்த அந்த சுதந்திரத்தினால அவங்க சில நேரங்களில் இப்போ பார்த்தனா பல நேரங்களில குடும்பங்கள்ல இந்த விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் அப்படின்றது அவங்களுக்கும் அதுக்கும் ரொம்ப தூரமாக அது மாறிட்டு. இப்படி மாறுனதுனால இந்த சமுதாயத்துல என்ன பாதிப்பு? இத நமக்கு சொல்லியா தரணும். குடும்பத்துல இதனால என்ன ஆச்சு? ஒரு கணவன் மனைவிக்குள்ள இந்த குவாலிட்டிஸ்லாம் இல்லாதனால, அந்த குழந்தைகள் ஆரம்ப காலங்கள்ல பாதிக்கப்பட்டு என்ன ஆகுது? கொஞ்ச காலம் செல்லும் பொழுது இவங்க 2 பேருமே அந்த பிரிஞ்சிரலாம் அப்படின்றது கோர்ட் வாசல்ல போய் நிக்கிறது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கத நம்ம பார்க்கிறோம். இதற்காகவா இந்த சமுதாயம் உருவாக்கப்பட்டது? இதற்காகவா எல்லா மகான்களும், எல்லா ஞானிகளும் நாம் அமைதியாக வாழ்றதுக்காக இவ்ளோ அறிவ நமக்கு குடுத்தாங்க? அந்த அறிவெல்லாம் சமுதாயத்துக்கு சரியா போய் சேர்ந்திருக்கிறதா? அது சரியா போய் சேர்ந்திருந்ததுன்னா, குடும்பத்துல இவ்ளோ பாதிப்பு வந்திருக்காது தானே! அதனாலதான் மகான் நமக்கு ஒரு கவி குடுத்திருக்கிறாங்க. "மன தூய்மை பெற" அப்படின்ற கவியில சிந்தனையில் ஓரளவு உயர்ந்தோரெல்லாம் சீர்திருத்தம் உலகினையே மலர வேண்டும். யாரெல்லாம் சிந்தனை ஆற்றல் உயர்ந்திருக்கிறார்களோ அவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? இந்த சமுதாயம், இந்த உலகத்துக்கு சீர்திருத்தம் வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்க. எந்த ஒரு அளவேனும் நினைக்கின்றார்கள். தன்னால் எந்த அளவு முடியுதோ அந்த அளவு சீர்திருத்தத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சா கூட எனினும் இவர் ஒவ்வொருவர் போக்கே நோக்கி விந்தையே. யாரெல்லாம் சீர்திருத்தம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ, ஆனா அவங்களே முதல்ல சீர்திருத்தி இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தனா அது ஒரு ஆச்சரியமா தான் இருக்கும். பிறர் மட்டும் இவருக்கொப்ப
வினையாற்றி உயிர் வாழ விரும்புகின்றார்கள். நான் ஒரு சீர்திருத்தத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வருகிறேன். என்னுடைய இந்த வார்த்தைப்படி நான் மக்கள் வாழணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவர்கள் உண்மையாகவே அந்த சீர்திருத்தத்தை அந்த வினை செய்து வாழ்கிறார்களா? இந்த பெரு நன்மைக்குத்தான் திருந்த எண்ணுவோர் அரிது அரிது எவ்வாறு உய்வோம். இத உண்மையாலுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா இந்த மாற்றத்தை நீங்க கொண்டு வர்றது அப்படின்றது ரொம்ப அரிதாக இருக்கிறது. இவர்கள் எப்படி மாறுவார்கள் அப்படின்றதுதான் ஒரு மகான் நம்ம கிட்ட இந்த கவி மூலமா நம்ம சொல்றாங்க. புத்தர் இந்த விட்டு கொடுங்களை எப்படி சொல்றாங்கன்னா, விட்டு கொடுங்கள் அல்லது விட்டு விடுங்கள். எதை விட்டு விட முடியும்? நம்ம குடும்பத்துல ஒரு குழந்தையோ, கணவனோ, ஒரு மாமனோ, மாமியோ தவறு செய்யறாங்க. நாமோ தவறு செய்யும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு விட முடியுமா? அவங்க விட்டு விடுங்கள் அப்படின்னு இந்த இடத்துல எதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்கள் செய்த அந்த தவறை விட்டு விடுங்கள். அவர்கள் ஏன் தவறு செய்யறாங்க? அறியாமையினால தவறு செய்யறார்கள். அந்த அறியாமையினால அவங்க செய்யறாங்கன்ற புரிதல் நமக்கு என்ன வருதோ, நம்ம சிந்தனையில் என்னைக்கு அந்த சீர்திருத்தம் பண்றோமோ, அப்போ அந்த அவளுடைய செயல்களை நம்ம விட்டு விடுவோம். ஷார்ட்ஸ் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸ்ல என்ன இருந்தது? ஒரு சுவர் இருந்தது, பிளெயினா ஒரு சுவர் இருந்தது. இன்னொரு சுவர் என்ன இருந்தது? ஒரு அழகான வரைபடம் உள்ள ஒரு சுவர் இருந்தது. இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? வெறும் சுவரா இருக்கும்போது அது பிரைட்டாவோ பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவோ இல்ல. ஆனா அதுல ஒரு கலைநயம் கொடுக்கும் போது என்ன ஆச்சுன்னா, அந்த சுவர் அது விட்டு கொடுத்ததுனால அது ரொம்ப அழகா இருக்கு. அதுதான் ஷார்ட்ஸ்ல பேசின விஷயம். பட் அந்த விட்டு கொடுக்கும் பொழுது முழுவதுமாக இது ரொம்ப அழகா இருக்கே இந்த டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் செவருக்குள்ள அந்த படம் வரைஞ்சா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அப்படித்தானே? இந்த தலைமுறையை நாம் எப்படி மாற்ற முடியும்? இனிமேல் வாழப்போற தலைமுறை அப்படிதான். அந்த தலைமுறைக்கு என்ன புரிய வைக்கணும் அப்படின்னா, எப்படி விட்டு கொடுப்பது, எதற்காக விட்டு கொடுப்பது அப்படின்ற அவங்க கேள்வி கேட்கிறாங்கல்ல, அந்த கேள்விக்கு யாரொருவர் குறிப்பாக வேதாத்ரி அன்பர்களுக்கு சரியான பதிலை கொடுத்து அது மூலமா அவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்க முடிஞ்சுச்சுன்னா, நாம் முழுமையாக இந்த வேதாத்திரியத்தை நமக்குள்ளாக வாங்கிக் கொள்கிறோம். நாமெல்லாம் வேதாத்திரியத்துக்கு வந்துட்டோம். குடும்பத்துல விட்டு கொடுத்து பழகிட்டோம். சமுதாயத்துல எப்படி விட்டு கொடுக்கிறோம்? ஒரு பஸ் டிராவலோ, ட்ரெயின் டிராவலோ நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ ஒருத்தங்க உள்ள வரும்போது நம்ம என்ன நினைப்போம்? எழுந்திருந்து விட்டு கொடுப்போம். ஐயா நீங்க உட்கார்ந்துக்கீங்க, அம்மா நீங்க உட்கார்ந்துக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். அது வேதாத்திரியம் மூலமாக நமக்கு கிடைத்த வெற்றி. அப்படித்தானே? ஒருவேளை இந்த கல்வி வளரும் சமுதாயத்துக்கு நாம் கொடுக்கும் பொழுது, அதே ஒரு அன்பர் அந்த பஸ்குள்ள வரும்போது, அந்த பஸ்ல உள்ள எல்லாரும் எழுந்திருந்து முழுவதுமாக அந்த வயதான மனிதருக்கோ, அந்த அம்மாக்கோ அதை விட்டு கொடுக்க தயாராக இருந்தால்னா, அது வேதாத்திரியத்துக்கு வெற்றி. நாம் வேதாத்திரியத்தை வெற்றி பெறுவோமா? இல்ல இந்த வேதாத்திரியத்தை உலகம் முழுவதும் வெற்றி பெற செய்கிறோமா? அப்படின்றதுதான் நாம் அதற்கு கொடுக்கின்ற விடையாக இருக்கும். வள்ளுவம் இதை எப்படி சொல்கிறது? பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். ஒருவர் பெருமையும் சிறுமையும் அவரவர் செய்யும் செயல்களில் உரைக்கும் கல்லாகும். அப்போ விட்டு கொடுத்தல் எப்போதுமே நல்லது தானே. அப்படி ஒரு மைண்ட் செட்ல தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் இதே விட்டு கொடுத்தல் சமுதாயத்தில் என்ன மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னு பாக்குறோம். நான் வேதாத்திரியம் கத்துக்கிட்டேன், எனக்கு எக்ஸசைஸ் தெரியும், எனக்கு மெடிடேஷன் தெரியும், என்னால காயக்கல்பம் பண்ண முடியும் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கிற நம்ம ஒரு நாள் காலையில முடிச்சு ஒரு சூழல் காரணமாவோ இல்ல ஒரு ஒரு சோம்பேறித்தனம் காரணமாகவோ நான் அந்த பயிற்சியை நான் செய்ய விட்டுட்டேன்னா, அதனால நமக்கு பாதிப்பு ஏற்படுதா இல்லையா? ஒரு நாள் பயிற்சி செய்யாம இருக்கிறதுனால என்ன பெரிய பாதிப்பு வருது அப்படின்னு நமக்கு தோணும் தானே. பாதிப்பு வரும். எப்படி வரும்? ஒரு நாள் நம்ம தவம் செய்யாம போயிட்டோம்னு வச்சுக்கீங்களேன், நம்ம வேலை பார்க்கிற இடத்துல போறோம். அங்க நம்ம மன அலைச்சூழல் மாறி இருக்கும். ஏதோ வீட்லயும் அன்னைக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான சூழல் இருக்கும். வேலை பார்க்கிற இடத்துலயும் ஒரு வித்தியாசமான சூழல் இருக்கும். அந்த சூழல்ல நம்ம மன அலைச்சூழல் சீராக இல்ல. தவம் செய்வது அந்த தவறுனதுனால ஒரு சீராக இல்லாத ஒரு சூழல்னாக வேலை பார்க்கிற இடத்துல நம்மையும் மீறி நம்ம நம்மளோட குரலை உசத்திடுறோம். சோ ஒரு நாள் காலை நம்ம எக்ஸசைஸ், மெடிடேஷன், காயக்கல்பம் செய்யாதனால அது செய்யறத விட்டு கொடுக்கறதுனால நாம் என்ன பண்ணிடுறோம்? இன்னைக்கு குடும்பத்திலையும் ஒரு நிம்மதி, குடும்ப அமைதியும் நம்மளால் பாதிக்கப்படுகிறது, சமுதாய நலமும் நம்மால் பாதிக்கப்படுகிறது. அப்போ விட்டு கொடுத்தல் எப்பொழுதுமே நன்மைதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன்.
நம்ம வந்து ஒரு ஒரு நல்ல கம்பெனில ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறவர் வந்து எந்த இடத்துல அமைதியா அனுசரிச்சு போகணுமோ அதுல அனுசரிச்சு போகணும். அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கும்போது சிறிது கண்டிப்பு இருக்க வேண்டும். அதுபோல் தான் நம்ம குடும்பத்துல எவ்வளவு குழந்தைகளை அரவணைத்து கொண்டு போக முடியுமோ அவ்வளவு கொண்டு போகணும். ஆனா ரொம்ப விட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க தன்னை மட்டும் பாதிக்காமல் செல்லரித்து புத்தகம் போல் அவங்க நினைத்ததெல்லாம் நடத்தி நடத்தி மெதுவாக அவங்க அந்த விட்டு கொடுக்க முடியாம சமுதாயத்தை பாதிப்பு ஏற்படுத்தி விட்டுறாங்க. ஒரு நல்ல ஒரு வளமான குடும்பத்துல பிறந்த ஒரு அன்பர் இருக்கிறாரு. அந்த வளமான குடும்பம் அப்படின்றனால தன்னுடைய குழந்தை ஒரு மருத்துவ துறையில் போனாதான் எனக்கு ஒரு பெருமையாக இருக்கும் சொல்லிட்டு ஒரு தகப்பனார் கொண்டு அந்த குழந்தைய பெரிய அளவில் தகுதி இல்லாத குழந்தைய கொண்டு அங்க கொண்டு சேர்க்கிறாங்கன்னு வச்சுக்கீங்களேன். ஏதோ அவங்ககிட்ட இருக்கிற வளத்தை பயன்படுத்தி சேர்த்துட்டாங்கன்னா முழுவதுமாக அந்த மருத்துவத்தை அறியாத அந்த குழந்தைய ஒரு மருத்துவராக வெளியே வருதுன்னு வச்சுக்குவோமே. அப்படி வரும்போது ஒரு சரியான ஒரு நோயாளிக்கு தீர்வு கொடுக்க முடியுமா? ஒரு சரியான அவங்களால அறுவை சிகிச்சை கொடுக்க முடியுமா? அப்போ தன்னுடைய வாழ்க்கை வளத்தினால எல்லாத்தையுமே விட்டு கொடுக்க முடியும், என் பையனால பண்ண முடியும்னு சொல்லி அந்த காலேஜ்ல கூட ஒரு சீட் வாங்குற அளவு ஒரு ஒரு பெற்றோரோட மனநிலை இருக்கும் பொழுது அந்த பையனால இந்த சமுதாயத்திற்கு எப்படி ஒரு நல்ல மருத்துவராக பணியாற்ற முடியும்? இப்பொழுது விட்டு கொடுத்தல் சரியா தவறா? சோ இந்த விட்டு கொடுத்தல் அப்படின்றது 2 விதமான ஒரு நோக்குல இருக்கு. சில நேரங்களில் இந்த விட்டு கொடுத்தல் வேதாத்திரியத்தை நம்ம வாங்கி நம்ம வாழ்க்கையை நடத்தும் பொழுது ரொம்ப அழகாக இருக்கிறது. அது அறியாமல் செய்யும் பொழுது அதே விட்டு கொடுத்தல் சமுதாயத்தில் பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. டிராபிக்ல போயிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு வந்து ஹெல்மெட் போடாம நம்ம போறோம். டிராபிக் போலீஸ் நம்மள நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டும்போது ஃபைன் கட்டினாதான் போக முடியும். ஒருவேளை அந்த டிராபிக் போலீஸ் நம் உறவினரோ நண்பரோ இருக்கும்போது பரவாயில்ல நீங்க போயிட்டு வாங்கன்னு விட்டுட்டாங்கன்னா அன்னைக்கு சற்றும் எதிர்பாராத ஒரு விபத்துக்கு ஆளாக்கணும்னா அந்த விட்டு கொடுத்தல் சரியா தவறா? இந்த 2க்கும் நடுவுல நம்ம இப்ப பயணிக்கணும். ரொம்ப விட்டு கொடுத்தாலும் ப்ராப்ளம், ரொம்ப விட்டு கொடுக்காமல் இருந்தாலும் ப்ராப்ளம். இதை எப்படி பயணிக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியல. அப்படி தெரியாம இருக்கும் பொழுதுதான் நம் வேதாத்திரிய தத்துவங்களுக்குள்ளாக நம்ம போறோம். அப்ப வேதாத்திரிய தத்துவங்களுக்குள்ளாக போகும்போது அவங்க என்ன சொல்றாங்க? எந்த ஒரு எண்ணம், சொல், செயல் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ நன்மை செய்த செயலாக மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நன்மை செயலாக இருக்கிறது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு மகான் கொடுத்த மிக பெரிய ஒரு பொக்கிஷம் தான் தவம். இந்த குழப்பமான மனநிலை ஒரு குடும்பத்துல இருக்கும்போது குழந்தைய சரியாதான் நம்ம வழி நடத்துறோமா, ஒருவேளை நம்ம ஓவரா செல்லம் கொடுக்கிறோமா அப்படின்ற ஒரு குழப்பம் வரும். அப்போ வேலை பார்க்கும் இடத்தில் நமக்கு வந்து நம்ம ஓவரா எம்ப்ளாயிஸோட ஃப்ரெண்ட் ஆயிட்டோமா, இல்ல ஓவரா நம்ம எம்ப்ளாயிஸோட ஸ்ட்ரிக்டா நம்ம அவங்களோட நடந்துக்கலாம் அப்படின்ற ஒரு குழப்பம் வரும். இந்த குழப்பத்துக்கெல்லாம் தீர்வாக இந்த தன்னிலிருந்து சமுதாயம் வர இந்த நலம் பெறுவதற்காக மகா நமக்கு படிப்படியாக தவ முறைகளை கொடுத்திருக்கிறார்கள். அந்த தவமுறை செய்யும் பொழுது நமக்கு உள்ளாக ஒரு தெளிவு வருது. அப்போ எங்க விட்டு கொடுக்கணுமோ அங்க விட்டு கொடுப்போம். எங்க விட்டு கொடுக்க கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. விட்டு கொடுக்க கூடாத இடத்துல என்ன பண்றோம்னா தனக்குள்ளாக அந்த சிந்தனையில் செயலில் சீர்திருத்தம் பெறுகிறோம். எந்த நேரத்தில் சீர்திருத்தம் பெறுகிறோமோ அதுக்கப்புறம் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் நலம் கருதின செயல்களாகவே இருக்கிறது. ஒரு வெளிநாட்டுல நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு வளமான குடும்பத்தில் இருந்த ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட போய் கேக்குறாரு, அப்பா எனக்கு வந்து கார் வேணும், நீங்க இவ்ளோ பெரிய பிசினஸ் ஓனரா இருக்கிறீங்க, எனக்கு கார் வேணும் அப்படின்னு கேட்க அப்ப கூட அவங்க அப்பா என்ன சொன்னாரு, கண்டிப்பா நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன். ஆனால் நீ குறிப்பிட்ட அளவு மதிப்பெண்கள் பெற்று தேர்வில் வெற்றி பெற்று வந்தால் மட்டும்தான் உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பையன் கடுமையான உழைக்கிறாங்க. உழைச்சிட்டு அப்பாட்ட கொண்டு, அப்பா நீங்க சொன்ன அந்த மதிப்பெண்ணை வாங்கிட்டேன். நான் அவ்வளவு பெரிய வெற்றி எங்க காலேஜ்லயே நான் பெற்றுட்டேன். நீங்க சொன்னதை எனக்கு குடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சர்டிபிகேட்டை கொண்டு அந்த பையன் கொடுக்கிறாரு. அந்த நேரத்தில் அந்த தகப்பன் என்ன பண்ணுகிறாருன்னா ஒரு புத்தகத்தை எங்க கொடுக்கிறாரு அந்த பையன்ட்ட. இந்த பையனுக்கு கடுமையான கோவம் வந்துச்சு. ஏன்னா இன்றைய தலைமுறை அப்படித்தானே இருக்கிறது. அமைதியா உட்கார்ந்து எதையுமே அவங்க கேட்க தயாரா இல்ல. ரொம்ப கோவப்பட்டு நான் என்ன கேட்டேன், நீங்க எனக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு
அவரு தகப்பனோட கொஞ்சம் முரண்பட்டு அந்த இடத்த விட்டே போயிறாரு. 20 வருடம் அவரோட வாழ்க்கையில நடந்துச்சு. இது உண்மையாலுமே நடந்த ஒரு நிகழ்வு. 20 வருடம் கலந்து கிட்டத்தட்ட ஒரு 17 வயசுல வெளிய போன பையனுக்கு ஒரு 37 வயசு ஆகும் பொழுது, அவருக்கு ஒரு திருமணம், 2 குழந்தைகளால ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. ஒரு நாள் அந்த 8 வயது குழந்தை வந்து இவரு மேல ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கும்போது, இவருக்கு ஒரு தோணுது, இந்த மாதிரி தானே நம்ம அப்பா வந்து நம்மள விளையாடி இருப்பாரு. எத்தன தடவ நம்ம மிதிச்சிருப்போம், எத்தன தடவ ஏறி அவர் மேல நம்ம பண்ணியிருப்போம். ஆனா எதுவுமே நம்ம அப்பா வந்து நம்ம பண்ணது இல்லையே. ஒரு சின்ன காருக்காக நம்ம இப்படி ஒரு தவறு செய்துட்டோமேன்னு சொல்லிட்டு, அந்த மகன் வந்து தகப்பனார பார்ப்பதற்காக போறாரு அந்த ஊருக்கு. ஊருக்கு போம்போது, இவர யாரெல்லாம் ரொம்ப வளர்த்தாங்களோ, குட்டி குட்டியா இவர வளர்த்தவங்கலாம், இன்னைக்கு ரொம்ப வயதானவர்களா மாறிட்டாங்க. அவங்கலாம் சொல்றாங்க, "வாங்க" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. "நான் என் தகப்பனாரை பார்க்கணும்" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்க்கும் பொழுது, அந்த பையனால் அந்த தகப்பனாரை வந்து இதுல தான் ஃபோட்டோல தான் பார்க்க முடியுது. ஒரு 4, 5 வருடங்களுக்கு முன்னாக அவரு வந்து காலம் எய்தி விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனதார மன்னிப்பு கேட்டுட்டு, கொஞ்சம் அந்த ஃபோட்டோக்கு கீழ பார்க்கும்போது, அந்த தகப்பனார் கொடுத்த அதே புத்தகம் வந்து அவருக்குள்ள இருந்துச்சு. ஐயோ! இந்த புத்தகத்த அன்னைக்கு படிக்காம போயிட்டோமேன்னு அவர் அந்த புத்தகத்த எடுக்குறாரு. அங்க என்ன இருந்துச்சு? இவரு என்ன கார் கேட்டாரோ, அந்த காருக்கான அந்த வாங்குன அந்த பில்லும், அந்த கார் அந்த யூசர்ஸ் மேனுவல்ன்னு சொல்லுவாங்க. அது 2ம் அதற்குள்ளாக இருந்தது. இத பார்க்கும்போது அந்த பையன் வந்து ரொம்ப மனசு வெறுத்துட்டான். இன்னைக்கும் அப்பா இத நான் குடுத்துட்டாரே! நான் உணராம போயிட்டேனே! அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல தான் வேதாத்திரியம் நமக்கு இந்த குவாலிட்டீஸ் எல்லாம் எப்படி விட்டுக் குடுக்கணும்? எப்படி தியாகமாக இருக்கணும்? அதாவது மறப்பதும், மன்னிப்பதும் தான் வாழ்க்கை நமக்கு புரியுது. பட் யாரை மன்னிப்பது? இந்த மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து யாரு அதுக்கு தன்ன ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்றாங்க? நான் ஏன் பண்ணணும்? நான் ஏன் கேட்கணும்? நான் ஏன் விட்டுக் குடுக்கணும்? நான் ஏன் சகிச்சு போணும்? நான் ஏன் தியாகியா இருக்கணும்? அப்படின்ற பல கேள்விகளுக்கு உண்டான பதில் வந்து நம்ம வேதாத்திரியம் அப்படின்ற அந்த உள்ள வச்சிருக்கிறாங்களா, அந்த உள்ளுணர்வு கல்வியில வந்து நமக்கு கிடைக்குது. நம்ம காலத்தால நம்மளும் பல நேரங்கள்ல நம்ம கத்திருப்போம், எக்ஸர்சைஸ் பண்ணியிருப்போம். குடும்ப சூழ்நிலையினால நம்ம என்ன ஆயிருப்போம், சில காலங்கள் நம்ம பண்ணாம இருந்திருப்போம். சில நேரங்கள் வந்து நம்ம யோசிக்காம கூட இருந்திருப்போம் அத பத்தி. பட் இந்த தருணத்துல எப்படி அந்த பையன் வந்து திருப்பி தன் தகப்பனிடம் போனாரோ, அதே மாதிரி நாம் வந்து நம் மகானிடம் இன்னைக்கும் நம்ம மகான வந்து நம்ம ஃபோட்டோல தானே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஸ்தூலமா தானே அவர பார்க்க முடியாம இருக்கும். அந்த நேரத்தில் போகும் பொழுது, அதே புத்தகத்தில், அதே வேதாத்திரியத்தில் அங்க நமக்காக வைத்திருப்பது என்ன அப்படின்னு பார்த்தா, வேதாத்திரியம் என்ற அந்த உள்ளுணர்வு கல்வியை நமக்கு குடுத்திருக்கிறார்கள். இன்றைய தலைமுறைக்கு இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அவங்க எல்லாமே கத்துக்கிறாங்க. எந்த ஒரு கல்வி கூட அவங்க ஈஸியா கத்துக்கிட்டு அவங்களுக்கு வேலை கிடைக்குது. வாழ்க்கை போயிட்டே இருக்குது. என்னைக்கு வந்து அந்த உள்ளுணர்வு கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்காதனால தான் இந்த சமுதாயத்துல இன்னைக்கு இவ்ளோ பிரச்சனைகள் வருகிறது. அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதே கல்வியை அவங்க கற்கட்டும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அதனுடன் சேர்ந்து இந்த வேதாத்திரிய உள்ளுணர்வு கல்வியை அங்க கற்கும் போது என்ன ஆகும்னா, தன்னிடம் இருந்து தொடங்கிய அந்த அமைதி, அந்த அழகான காலை பொழுது மூலமாக வேதாத்ரி எக்ஸர்சைஸ் அவங்க செய்யறதன் மூலமாக படிப்படியாக அது என்ன வருது? குடும்ப அமைதியாக மாறுகிறது. அந்த குடும்ப அமைதியாக மாறும் பொழுது, அப்படியே அவங்க சமுதாயத்துல கொண்டு போகும்போது, அவங்களால அந்த சமுதாய அமைதியும் கேரி பண்ணிட்டு கொடுக்க போனோம். சோ எந்த கல்வியிலும் சிறந்த கல்வி எது அப்படின்னு பார்த்தானா, நாம் அடித்து சொல்லலாம். அது வேதாத்திரிய கல்விதான். அதே போல இந்த சமுதாயத்திற்கு நான் தெளிவாக கொடுக்க வேண்டும். எந்த அளவு விட்டு கொடுக்க வேண்டும்? யாருக்காக விட்டு கொடுக்க வேண்டும்? அந்த தெளிவ குடுக்கிற இந்த அகத்தாய்வு பயிற்சிகளை நாம அவங்களுக்கு குடுத்து விட்டோம்னா, ஒரு ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு நாம் குடுக்கிற மிகப்பெரிய கிஃப்ட்டா இருக்கும். அந்த வேதாத்திரியம் அப்படின்ற ட்ரெஷர நம்ம கையில இருந்து அவங்க கையில மாத்திட்டோம்னா, அதுதான் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, நமக்கான அந்த பரிசை தேடுவது. அந்த பரிசை தேடினால் மட்டும் போதாதா? நமக்கு கிடைத்த அந்த பரிசை மற்றவரிடம் குடுத்துவிட்டு, அதில் கிடைக்கும் ஆனந்தத்துடன் இந்த உலகத்தை விட்டு போவது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நமக்கெல்லாம் அந்த பரிசு கிடைச்சிடுச்சு அப்படிதானே? அந்த பரிசை நம்ம என்ன பண்ணணும்? நம் மகான் வழியில் இருந்து இந்த வேதாத்திரியத்தை உலகம் முழுவதும் பரவ செய்வதுதான் நாம் மகானுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய காணிக்கையாக இருக்கும். ஆகவே விட்டு கொடுத்தால் பாதிக்குமா? விட்டு கொடுத்தால் நலம் பெறுமா? அப்படின்ற ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போக இல்லாது விட்டு கொடுப்பதன் மூலமாக
என்ன நல்லது கெட்டது நடக்குது அப்படின்னு சிந்தனை மூலமாக இந்த சமுதாயத்துக்கு நாம் சீர்திருத்தம் செய்யப்படும். இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்குள்ள நம்ம என்ன தெளிவா இருக்கணும்? நான் நானாக இருக்கிறேனா? என் குடும்பத்தை சரியாக வழி நடத்துகிறேனா? இந்த சமுதாயத்தில் நான் சரியான ஒரு மெம்பராக இருக்கிறேனா? அப்படின்றத உணர்ந்து அந்த செயல் திருத்தம் என்னைக்கு பெறுகிறோமோ அப்பொழுது அந்த விட்டு கொடுத்தல் அழகாக மட்டுமே இருக்கும். செயல் திருத்தம் இல்லாத அந்த விட்டு கொடுத்தல் சமுதாயத்தில் பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணும் என்று என் அறிவிலிருந்து நான் இதை பேசுகிறேன். சரியாகத்தான் இருக்கும் என்று நம்புகிறேன். செயலில் திருத்தம் மிக மிக முக்கியம். தொண்டாற்றி இன்பம் காண்போம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா.